இருபத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. பெரும்பான்மை மக்களின் கருத்துப்படிதான் இந்தியா இயங்கும் என அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதியரசர் பேசியிருப்பது சர்ச்சையாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதியரசர் சேகர் குமார் யாதவ், இந்தியாவை இந்துஸ்தான் என அழைப்பதில் எனக்கு தயக்கம் இல்லை. இந்தியாவில் வசிக்கும் பெரும்பான்மை மக்களின் விருப்பப்படியே நாடு இயங்க வேண்டும் என கூறினார். ஜாதி, மதம், பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைவருக்கு பொதுவான சட்டத்தை கொண்டுவர பொது சிவில் சட்டம் முயற்சிப்பதாக கூறி பிற சமுதாயங்களில் நடக்கும் பலதார திருமணம், முத்தலாக் போன்றவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. தெய்வமாக கருதப்படும் பெண்களை அவமரியாதை செய்வதை பொறுத்து கொள்ள முடியாது என பேசினார். தங்கள் கலாச்சாரம் மற்றும் மரபுகளை பிற சமூகத்தினர் பின்பற்ற வேண்டும் என இந்துக்கள் நினைக்கவில்லை என்றும், அதே சமயம் தங்கள் கடவுள்கள் அவமதிக்கப்பட மாட்டார்கள் என இந்துக்கள் நம்புவதாகவும் கூறினார். மேலும் ஒரு நாடு, ஒரு சட்டம், ஒரு தண்டனை என மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும், அதை ஏற்றுக்கொள்ளாமல் சொந்த கொள்கைகளுடன் இருப்பவர்கள் நீண்ட நாள் நீடித்திருக்க முடியாது எனவும் எச்சரித்தார். நீதியரசர் சேகர் குமார் யாதவின் இந்த பேச்சு சர்ச்சையாக வெடித்துள்ளது.